நான் வந்து என்னையா பண்ண போறேன் கட்சி ஆபீஸ்க்கு, நீங்களே பாத்துக்குங்க. ஆமா மாமா மாமா இதோ கொஞ்சம் இரு, நான் கூப்பிடுறேன். என்னம்மா? நீங்க நியூஸ் பாத்தீங்களா? என்ன நியூஸ்? ஐயோ துளசி இப்ப ஆட்டோல போறதுக்கு பதிலா சைக்கிள்ல போறான்னு நியூஸ் போட்டிருக்காங்களா? ஐயோ அது இல்ல மாமா. வேற என்ன? நம்மள வெறுப்பேத்துற மாதிரி அவ அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டான்னு ஏதாவது போடுவாங்க. இதெல்லாம் பார்த்து நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. ஐயோ இல்ல மாமா, இது பிரச்சனையே வேற. உங்க புள்ள ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாருல? ஆமா, அந்த அசிங்கத்தை வேற எதுக்கு ஞாபகப்படுத்துற? மாமா ஆட்டோல போதை பொருள் கடத்திருக்காரு. யாரு? நம்ம வெற்றிதான். மீனாட்சி, என்ன சொல்ற நீ? ஆமா மாமா, பாருங்க நியூஸ. மாமா இதுக்கு துளசி உடந்தையா இருந்திருக்கா மாமா. இப்ப அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்களாம். அவ ஒரு நல்ல எம்எல்ஏங்கிற இமேஜ மொத்தமா ஒரே நாள்ல உடைச்சிட்டாங்க மாமா. மாமா என்னையே பாக்குறீங்க? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு பக்கம் நல்லவங்கிற இமேஜ், அதனால யாரும் அவளை சந்தேகப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு இமேஜ வச்சுக்கிட்டு இப்ப இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பார்த்திருக்கா மாமா. வெளியில தலை காட்ட முடியல மாமா. எங்க போனாலும் நம்ம குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசுறாங்க. என்னால இதை நம்ப முடியல. இங்க பாரு, துளசி மேல எனக்கு 1000 வருத்தம் இருக்கு, என் புள்ள மேல எனக்கு கோபமும் இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு வேலையை செய்யற ஆளுங்களே கிடையாது. இதுல வேற ஏதோ நடந்திருக்கு மீனாட்சி. எப்படி மாமா சொல்றீங்க? ஆட்டோ துளசி பேர்ல இருக்கு. உங்க பையன் தான் சவாரிய கூட்டிட்டு போயிருக்காரு. அவரு யார்கிட்ட அந்த போதை பொருளை வாங்கினாரோ அவனே நேரடியா வந்து சாட்சி வேற சொல்லியிருக்கான் மாமா. நான் டிசைட் பண்ண முடியாது சார். உங்களுக்கு தெரியாதா? நடந்துகிட்டு இருக்கிற கவர்மெண்ட் போதைக்கு எதிரா பெரிய பெரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. யாரா இருந்தாலும் உள்ள போட சொல்லிருக்காங்க. ஜாமீன் ரெக்கமெண்டேஷன் யாரு வந்தாலும் அவங்க மேலயும் ஆக்ஷன் எடுக்கணும். நியாயமா உங்க மேலயும் ஆக்ஷன் எடுக்கணும். பரவாயில்ல, நீங்க பழக்கப்பட்ட லாயர், அதனால விடுறேன். அப்ப நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டீங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். எங்க அக்காவையும் மாமாவையும் ரிலீஸ் பண்ற வரைக்கும் நான் ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்து தர்ணா போராட்டம் பண்ண போறேன் சார். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அஞ்சலி கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லக்கா, நீ இந்த தொகுதியோட எம்எல்ஏ. உன் மேல அலிகேஷன்ஸ் உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன்னை 3 நாள் லாக்அப்ல உட்கார வச்சு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? விட மாட்டேன்க்கா. மாமா நீங்க தைரியமா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இங்க பாருமா, தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி நியூசன்ஸ் பண்ணா உன் மேலயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். எடுங்க சார், என்னைய தூக்கி உள்ள போடுங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, நான் விட மாட்டேன். அஞ்சலி அம்மா, அது என்னன்னு போய் பாருமா. சரி சார். போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். மேடம், இவர் ஆட்டோல தடை செய்யப்பட்ட போதை பொருளை கடத்திக்கிட்டு போனாரு. நான் ரொட்டீன் செக்கப்ல கண்டுபிடிச்சேன். எம்எல்ஏவுடைய ஹஸ்பண்ட் அப்புறம் எக்ஸ் மினிஸ்டரோட பேரை பயன்படுத்தி அவர் என்கிட்ட இருந்து தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா நாங்க ஸ்ட்ரிக்டா ஆட்டோவை சோதனை பண்ணும்போது இதோ இந்த போதைப் பொருள் அதுல இருந்துச்சு மேடம். அது அவர் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. என்ன மிஸ்டர் வெற்றி, இந்த பார்சல் உங்க ஆட்டோல தான் இருந்துச்சா?
மேடம் அது என்னோடது இல்லை மேடம். அது இன்னொரு ஆள் சொல்லி அது வழி நான் வாங்கிட்டு வந்துட்டு. இது உங்க ஆட்டோல இருந்துச்சா இல்லையா? இல்ல மேடம், அது இன்னொரு பேசஞ்சர் சொன்னார் மேடம். அது சொன்னனால ஒரு நேரத்துல கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இருந்துச்சு மேடம். இது எங்க வாங்குனீங்க? மேடம் அதில் வாங்கல மேடம். மேடம் ஒரு ஆட்டோ சவாரிக்காக அடையார்ல இருந்து ஏர்போர்ட் கொண்டு போய் விடணும்னு ஒருத்தர் சொன்னார் மேடம். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி கிண்டி வழியா வரும்போது ஒரு பார்சல் வாங்கிட்டு வர சொன்னார் மேடம். அது என்ன பார்சல்னு கூட நான் கேட்டேன். அது மருந்து, அது அர்ஜென்ட்டா வெளிநாட்டுக்கு போய் ஆகணும், அதோட தம்பிக்கு வேணும்னு சொன்னாரு. நான் அதை நம்பி அதை வாங்கி ஆட்டோல வச்சேன் மேடம். அவ்வளவுதான் மேடம். யார்கிட்ட பார்சல் வாங்குனீங்க? அந்த நபர் இவரே கூட்டு வந்து விசாரிக்கிற பேர் சும்மா உட்கார வச்சிருக்காரு மேடம். மேடம் அவன் தெளிவா எல்லா உண்மையையும் என்கிட்ட சொல்லிட்டான் மேடம். அவன் அப்ரூவர் ஆயிட்டான். இந்த கிரைம் மொத்தமும் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இந்த துளசியோடைய ஒப்புதல்ல தான் நடக்குது. இன்ஸ்பெக்டர், வார்த்தையை அளந்து பேசுங்க. உங்களுக்கும் குடும்பம் குழந்தைங்கலாம் இருக்காங்கல்ல, அது எப்படி சார் இப்படி வாய் கூசாம போய் பேசுறீங்க? இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டா உங்களால வாழ முடியுமா? மனசாட்சி உறுத்தாதா? மேடம் நீங்க இப்படியெல்லாம் பேசுறதுனால நல்லவங்கன்னு நிரூபணம் ஆயிடாது. கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம். என்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. மை லார்ட், இந்த மாதிரி சமூகத்துக்கு தீங்கா அரசாங்கத்தையே துணைக்கு அழைக்கிற இந்த மாதிரியான ஆட்களை வெளியில நடமாடவே விடக்கூடாது. இமீடியட்டா இவங்க மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்கணும் மேடம். வெளியில வர முடியாத அளவுக்கு கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.